ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபினான்ஷியல் இயர் 2020-21 ஷேர்ஸுக்கு டேக்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு டேக்ஸ் எவ்வளவு அப்ளிகபிள் ஆகும், அடுத்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இந்த ரெண்டுக்கும் டேக்ஸ் எவ்வளவு அப்ளிகபிள் ஆகும், அடுத்து ஷேர்ஸ் மூலமாக கிடைக்கிற டிவிடெண்ட்டுக்கு எவ்வளவு டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும், அடுத்து போனஸ் ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக் ஸ்ப்ளிட் இந்த ரெண்டுக்கும் டேக்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஒரு கம்பெனியுடைய ஷேரை இன்னைக்கு வாங்கி இன்றைக்கே விற்கிறீங்க அப்படின்னா அதுதான் இன்ட்ராடே ட்ரேடிங். இன்ட்ராடே ட்ரேடிங் மூலமாக கிடைக்கிற ப்ராஃபிட் உங்களுடைய டோட்டல் இன்கமில் ஆட் ஆகும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பண்ணுற இன்ட்ராடே ட்ரேடிங்கை இந்தியன் கவர்மெண்ட் ஒரு பிஸ்னஸாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் கிடைத்த ப்ராஃபிட்டை இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு நபருடைய டோட்டல் இன்கம் அப்படிங்கிறது அந்த நபர் அந்த வருடத்தில் வாங்கின டோட்டல் சேல்ரி ப்ளஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியிலிருந்து ஏர்ன் பண்ணின இன்கம் ப்ளஸ் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணினா அதில் கிடைத்த ப்ராஃபிட் ஆட் ஆகும், ப்ளஸ் சொத்துக்களை விற்கிறது வாங்கிறது மூலமாக கிடைக்கிற ப்ராஃபிட் ஆட் ஆகும், ப்ளஸ் அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆட் ஆகும். இதுதான் ஒரு நபருடைய டோட்டல் இன்கம். இன்ட்ராடே ட்ரேடிங் மூலமாக கிடைக்கிற ப்ராஃபிட் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வரும். அதனால் ஃபைனலாக உங்களுடைய இன்ட்ராடே ட்ரேடிங் ப்ராஃபிட் உங்களுடைய டோட்டல் இன்கமில் ஆட் ஆகும். உங்களுடைய டோட்டல் இன்கமில் டிடக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணினா உங்களுடைய டேக்ஸபிள் இன்கம் கிடைக்கும். அந்த டேக்ஸபிள் இன்கமுக்கு உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை பொறுத்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ட்ராடே ட்ரேடிங்கில் கிடைத்த ப்ராஃபிட்டுக்கு தனியாக எந்த டேக்ஸ் ரேட்டும் கிடையாது. கரண்ட் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் படி டேக்ஸ் ரேட் எவ்வளவு, உங்களுடைய டோட்டல் இன்கம்ல இருந்து எப்படி இன்கம் டேக்ஸ் கேல்குலேட் பண்ணுறது, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அடங்கிய ஒரு வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு டேக்ஸ் எப்படி அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷேர்ஸை உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் டெலிவரி வாங்கின பிறகு அந்த ஷேர்ஸை ஒரு வருடத்திற்கு முன்னதாகவே நீங்கள் செல் பண்ணினா அது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அந்த ஷேர்ஸை ஒரு வருடம் தன்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் வச்சிருந்து அதன் பிறகு நீங்கள் செல் பண்ணினா அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணினா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டேக்ஸபிள் இன்கம் 2.5 lakhsக்கு மேலே உள்ள ஒரு நபருக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுடைய டேக்ஸ் ரேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு 15% டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. சாலிடாக ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு 15% டேக்ஸ் நீங்கள் பே பண்ணணும். சப்போஸ் ஒரு நபருடைய டேக்ஸபிள் இன்கம் 2.5 lakhsக்கு கீழே இருந்தது அப்படின்னா அந்த நபர் டேக்ஸபிள் இன்கம் கூட ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணும்போது எவ்வளவு அமௌண்ட் 2.5 lakhsக்கு மேலே வருதோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் அந்த நபர் 15% டேக்ஸ் பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நபருடைய டேக்ஸபிள் இன்கம் 2 lakhs அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அந்த நபருடைய ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 1 lakh அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போது டேக்ஸபிள் இன்கம் அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினை ஆட் பண்ணினா 3 lakhs வரும். அப்போது 2.5 lakhsக்கு மேலே 50,000 இருக்குது. ஸோ அந்த நபர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 50,000க்கு மட்டும் 15% டேக்ஸ் பே பண்ணினா போதும். சப்போஸ் இந்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ். சப்போஸ் இந்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா அந்த லாஸை நீங்கள் ப்ராப்பராக ஐடிஆர் ஃபைல் பண்ணுங்கள். அப்படி ஐடிஆர் ஃபைல் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் அந்த லாஸை உங்களுக்கு அடுத்த 8 வருடங்களில் எப்போவாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இல்லை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடைச்சிது அப்படின்னா அது கூட இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸை அடுத்த 8 வருடங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து
லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுடைய டேக்ஸ் ரேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 31 ஜான்வரி 2018 வரைக்கும் உங்களுடைய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு எந்த டேக்ஸுமே கிடையாது. ஆனால் இப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு வெறும் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் வந்து கிடையாது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகும்போது அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து எவ்வளவு இருக்குதோ அந்த எக்ஸீட் ஆகிற அமௌண்ட்டுக்கு மட்டும் 10% டேக்ஸ் வந்து அப்ளிகபிள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நபருடைய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 1.5 lakh rupees அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அந்த நபர் வந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் வந்து பே பண்ண தேவையில்லை. அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கிற 50,000 rupeesக்கு வந்து சாலிடாக 10% வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணணும். அந்த நபர் வந்து அவருடைய இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. சாலிடாக லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு 10% டேக்ஸ் வந்து அப்ளிகபிள். சப்போஸ் ஒரு நபர் வந்து 31 ஜான்வரி 2018க்கு முன்னால் ஷேர்ஸ் வாங்கியிருந்தா அவருடைய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கேல்குலேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 2016 ஒரு ஷேர் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. 31 ஜான்வரி 2018 அன்னைக்கு அந்த ஷேருடைய ப்ரைஸ் வந்து 110 ரூபா அண்ட் இன்னைக்கு நீங்கள் அந்த ஷேரை வந்து 120 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் உங்களுடைய செல்லிங் ப்ரைஸ் வந்து 120 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கணும். பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 110 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ உங்களுடைய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 10 ரூபாய் வரும். 31 ஜான்வரி 2018க்கு முன்னால் ஷேர்ஸ் வாங்கியிருந்தா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இதில் எப்போவுமே நீங்கள் செல் பண்ணுற ப்ரைஸ் தான் உங்களுடைய செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 31 ஜான்வரி 2018 உள்ள ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் இந்த ரெண்டில் எது லோவர் வேல்யூவோ அந்த ப்ரைஸை செலக்ட் பண்ணணும். நீங்கள் செலக்ட் பண்ணின வேல்யூவை நீங்கள் 31 ஜான்வரி 2018க்கு முன்னால் ஆக்சுவலாக என்ன ப்ரைஸுக்கு ஷேர்ஸ் வாங்கினீங்களோ அந்த ப்ரைஸ் கூட கம்பேர் பண்ணுங்கள். அதில் எந்த ப்ரைஸ் வந்து ஹையர் ப்ரைஸோ அந்த ப்ரைஸை தான் வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு நபர் வந்து 2016 ஒரு ஷேரை வந்து 80 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஷேருடைய ப்ரைஸ் வந்து 31 ஜான்வரி 2018 அன்னைக்கு 50 ரூபா அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு அந்த ஷேரை வந்து 70 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காரு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து அவருடைய செல்லிங் ப்ரைஸ் வந்து 70 ரூபாய். அடுத்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து 31 ஜான்வரி 2018 அன்னைக்கு 50 ரூபா அண்ட் இன்னைக்கு செல் பண்ணின ப்ரைஸ் வந்து 70 ரூபா. இதில் லோவர் ப்ரைஸ் வந்து 50 ரூபா. இந்த 50 ரூபாயை வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் 80 ரூபா கூட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அதில் 80 ரூபா தான் வந்து ஹையர் ப்ரைஸ். ஸோ அந்த 80 ரூபா தான் வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிளில் அவருக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து 70 ரூபாய், பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 80 ரூபாய். செல்லிங் ப்ரைஸ் 70 ரூபாய் மைனஸ் பர்ச்சேஸ் ப்ரைஸ் 80 ரூபாய் வந்து -10 ரூபாய் கிடைக்கும். அதாவது அந்த நபருக்கு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடைக்காது, லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் தான் கிடைக்கும். அந்த நபருக்கு கிடைக்கக்கூடிய லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் வந்து 10 ரூபாய் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். ஃபினான்ஷியல் இயர் 2018-19க்கு முன்னால் லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஆனால் ஃபினான்ஷியல் இயர் 2018-19 உங்களுடைய லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். சப்போஸ் இந்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா அந்த லாஸை வந்து ப்ராப்பராக ஐடிஆர் ஃபைல் பண்ணுங்கள். அப்படி ஐடிஆர் ஃபைல் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் அந்த லாஸை வந்து உங்களுக்கு அடுத்த 8 வருடங்களில் கிடைக்கக்கூடிய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கூட நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸை வந்து அடுத்த 8 வருடங்களுக்கு வந்து நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். நாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸை அடுத்த 8 வருடங்களில் கிடைக்கக்கூடிய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கூட மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமே தவிர ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. அடுத்து ஷேர்ஸ் மூலமாக கிடைக்கிற டிவிடெண்ட்டுக்கு டேக்ஸ் ரேட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 2020-21க்கு முன்னால்
ஒரு நபர் வந்து டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து ருபீஸ் 10 lakhsக்கு மேலே ரிசீவ் பண்ணினா அந்த 10 lakhsக்கு மேலே எவ்வளவு ரிசீவ் பண்ணினாரோ அந்த எக்ஸீட் ஆகிற அமௌண்ட்டுக்கு மட்டும் 10% டேக்ஸ் வந்து அப்ளிகபிள். ஆனால் ஃபினான்ஷியல் இயர் 2020-21 டிவிடெண்ட்டுக்கு வந்து நாம் டேக்ஸ் பே பண்ண தேவையில்ல. டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணுற கம்பெனிஸே வந்து இஷ்யூ பண்ணும்போது டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஒரு கம்பெனியிலேருந்து கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து 5000 ரூபாய்க்கு மேலே இருந்தது அப்படின்னா அந்த 5000 ரூபாய்க்கு மேலே எக்ஸீட் ஆகிற அமௌண்ட்டுக்கு மட்டும் 10% டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு கம்பெனியிலேருந்து 6000 ரூபாய் டிவிடெண்ட் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 5000 ரூபாய்க்கு வந்து டிடிஎஸ் கிடையாது. மீதமுள்ள 1000 ரூபாய்க்கு 10% டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து 5000 ரூபாய்க்கு கீழே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. COVID-19 பீரியடில் இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க. அதாவது ஃப்ரம் 14th May 2020 to 31st March 2021 இந்த பீரியடில் இஷ்யூ பண்ணின டிவிடெண்ட்டுக்கு வந்து டிடிஎஸை வந்து 7.5% வந்து ரெடியூஸ் பண்ணினாங்க. சப்போஸ் நீங்கள் டிடிஎஸ் டிடக்ஷனை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார்ம் 15G ஆர் ஃபார்ம் 15H வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஃபார்ம் 15G ஆர் ஃபார்ம் 15H சப்மிட் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ஒரு வீடியோ லிங்க்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. போனஸ் ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய டேக்ஸ் கேல்குலேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை வந்து நாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு நபர் வந்து ஒரு கம்பெனியுடைய ஷேரை வந்து 1 January 2020 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கியிருக்காரு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அந்த கம்பெனி வந்து 1 April 2020 1:1 ரேஷியோவில் வந்து போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த நபர்கிட்ட 1 April 2020 இருந்து 2 ஷேர்ஸ் அவருடைய டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து இருக்கும். போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னால், அதாவது 31st March 2020 அந்த ஷேர் வந்து 300 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போது 1:1 ரேஷியோவில் போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணின பிறகு அந்த ஷேர் வந்து 150 ரூபாயிலிருந்து ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். 15th January 2021 அந்த ஷேர் வந்து 200 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அந்த நபர் வந்து 15th January 2021 அன்னைக்கு அந்த 2 ஷேர்ஸையும் செல் பண்ணிட்டாரு. இப்போது அந்த நபருக்கு வந்து ஃபஸ்ட்டு வாங்கின ஷேருடைய பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 100 ரூபாய் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் வந்து 200 ரூபாய். வாங்கின ஃபஸ்ட்டு ஷேரை பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய் ப்ராஃபிட். இதை வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு எடுத்துக்கணும். எதனால் அப்படின்னா அவர் வாங்கின ஃபஸ்ட்டு ஷேரை வந்து 1 வருடத்திற்கு பிறகு செல் பண்ணியிருக்காரு. அடுத்து போனஸாக கிடைச்ச 2வது ஷேர் வந்து அவருடைய அக்கௌண்ட்டில் வந்து 1 April 2020 அன்னைக்கு தான் வந்து கிரெடிட் ஆச்சுது. அந்த ஷேருக்காக வந்து அந்த நபர் வந்து எந்த அமௌண்ட்டுமே வந்து எக்ஸ்ட்ரா செலவு பண்ணலை. அதனால் அந்த போனஸ் ஷேர்ஸுடைய பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 0 அண்ட் செல்லிங் ப்ரைஸ் வந்து சேம் 200 ரூபாய் தான். ஸோ அந்த போனஸாக கிடைச்ச ஷேருடைய ப்ராஃபிட் வந்து 200 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கணும். போனஸ் ஷேர் வந்து 1 April 2020 அன்னைக்கு தான் வந்து டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆச்சுது. அந்த ஷேரை வந்து 1 வருடத்துக்கு முன்னதாகவே வந்து செல் பண்ணியிருக்காரு. அதனால் அந்த போனஸ் ஷேருடைய ப்ராஃபிட்டை வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். அடுத்து ஷேர் ஸ்ப்ளிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷேரை வந்து 2 ஷேர்ஸாக வந்து நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி தர்றாங்க, அவ்வளவுதான். அதனால் போனஸ் ஷேர்ஸ்க்கு மாதிரி எந்த கன்ஃபியூஷன்ஸுமே இதில் கிடையாது. நாம் பழைய எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். ஒரு நபர் வந்து ஒரு கம்பெனியுடைய ஷேரை வந்து 1 January 2020 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 April 2020 அந்த கம்பெனி வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அதாவது அந்த கம்பெனி வந்து ஒரு ஷேரை வந்து 2 ஷேர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி தர்றாங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போது அந்த நபர்கிட்ட வந்து ஷேர்ஸ் வந்து 2 ஷேர்ஸாக மாறும். அதே டைமில் வந்து ப்ரைஸ் வந்து ₹300 ₹150 ரெடியூஸ் ஆகும். அந்த நபர் வந்து 15th January 2021 அன்னைக்கு அந்த 2 ஷேர்ஸையுமே ₹200 செல் பண்ணினாரு அப்படின்னா நாம் எப்படி ப்ராஃபிட் கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அந்த 2 ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ் டேட் வந்து சேம் 1 January 2020 தான். நாம் ஆக்சுவலாக ஒரு ஷேரை வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினோம்.
ஆனால் இப்போ அந்த ஷேர் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிருக்குது. அதனால் ஒரு ஷேருடைய பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 50 ரூபா அப்படின்னு எடுத்துக்கணும். 2 ஷேர்ஸையுமே வந்து 15th January 2021 அன்னைக்கு செல் பண்ணியிருக்கோம். செல்லிங் ப்ரைஸ் வந்து 200 ரூபா. ஸோ ஒரு ஷேருடைய ப்ராஃபிட் வந்து 150 ரூபா. ஸோ 2 ஷேர்ஸுடைய ப்ராஃபிட் வந்து 300 ரூபாய் வரும். நாம் ஷேர்ஸை செல் பண்ணினது 1 வருடம் கழித்து. அதனால் அந்த ப்ராஃபிட் 300 ரூபாய் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படும். நம்மளுடைய சேனலில் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற கான்செப்டில் 8 வீடியோஸ் வந்து மொத்தம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த 8 வீடியோஸும் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற பேசிக்கான டேர்ம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த வீடியோஸுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.